பங்கும் கடன் பத்திரமும். ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே நிதி திரட்டும் வழிகள் தான். அதுவே ஒரு தனிநபரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே முதலீட்டுக்கான கருவிகள். இங்க உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கலாம். அந்த நிறுவனத்தினுடைய பின்புலம் என்னன்னா, அந்த நிறுவனத்திற்கு ஒரு நிறுவனரோ அல்லது பல நிறுவனர்களோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது அதனுடைய பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது அந்த நிறுவனத்துடைய சொத்து மதிப்பை காட்டக்கூடிய ஒரு அறிக்கை. இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஒரு பக்கம் அந்த நிறுவனத்தினுடைய சொத்து கணக்குகள் இருக்கும், இன்னொரு பக்கம் அதனுடைய கடன் இருக்கும். இந்த சொத்துல இருந்து கடன் கழிச்சா மீதி இருக்கிறத ஈக்விட்டி, பங்கு, அதுதான் இந்த நிறுவனருக்கு சேரும். சரி, இப்போ இந்த நிறுவனர் தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அல்லது மேம்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய நிதி தேவைப்படுது. அந்த நிதியை எப்படி திரட்டுறது? அதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல முக்கியமான 2 வழிகள் என்னன்னா, ஒன்னு பங்குகள் மூலமா நிதி திரட்டலாம், 2வது கடன் பத்திரங்கள் மூலமா நிதி திரட்டலாம். இது ரெண்டுமே மக்கள் இருந்து நிதி திரட்டுற வழிகள். முதல்ல நம்ம பங்குகளை பத்தி நம்ம பார்க்கலாம். பங்குகளை வச்சு எப்படி நிதி திரட்டுறதுன்னா, இங்க இந்த நிறுவனத்தோட பங்குகளை பிரிச்சு மக்களிடம் வித்து நிதி திரட்டுவாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்றேன். இப்ப இந்த நிறுவனம் எடுத்துப்போம். இந்த நிறுவனத்துக்கு சுமார் 1 கோடி தேவைப்படுது அப்படின்னா, அந்த 1 கோடியை 1 லட்சம் பங்குகளா பிரிச்சு ஒவ்வொரு பங்கும் 100 ரூபாய்க்கு வித்தா இந்த நிறுவனத்துக்கு 1 கோடி திரட்ட முடியும். இப்போ இந்த நிறுவனம் எப்படி இந்த பங்குகளை விற்கும் அப்படின்னு கேட்டா, இந்த நிறுவனம் முதல்ல செய்ய வேண்டியது பங்கு சந்தையில இந்த நிறுவனத்தை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சு அது பட்டியலிடப்படணும். அதுக்கு சில நெறிமுறைகளும் வழிமுறைகளும் இருக்கு. அது எல்லாம் சுமூகமா ஆனதுக்கு அப்புறம் அவங்க இந்த பங்கு சந்தையில தன்னுடைய பங்குகளை முதல் வெளியீடு பண்ணுவாங்க. அது பேரு தான் IPO, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த IPO மூலமா பங்கு சந்தையில மக்கள் தரகர் வழியாக அந்த பங்குகளை வாங்கிப்பாங்க. அப்படி இந்த நிறுவனம் தன்னுடைய எல்லா பங்குகளையும் வித்தாச்சுன்னு சொன்னாக்க அவங்களுக்கு 1 கோடி கிடைச்சிருக்கும். அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா இந்த சொத்து மதிப்புல 1 கோடி கூடி இருக்கும். அதே மாதிரி இந்த பங்கு இருக்கு இல்லையா, அதுலயும் 1 கோடி கூடி இருக்கும். இப்போ இந்த நிறுவனம் 1 கோடி ரூபாய் திரட்டியாச்சு. இப்போ இந்த நிறுவனத்துடைய 1 லட்சம் பங்குகள் வெளியே இருக்கு. சரி, ஒரு தனி நபரா நம்ம இந்த நிறுவனத்துல இருந்து ஒரு பங்குகள் வாங்கணும்னு வச்சுப்போம். இப்போ ஒரு 100 பங்குகள் வாங்குறோம். அதனுடைய முக மதிப்பு 100 ரூபாய். சரி, இப்போ மொத்தமா 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி 100 பங்கு வாங்குறோம். இந்த பங்குகள் வாங்குறதால நம்ம இப்போ இந்த கம்பெனியோட பங்குதாரர் ஆயிரும். அப்படி பங்குதாரர் ஆனதுக்காக அவங்க ஒரு சான்று அடிப்பாங்க. அந்த சான்றுல என்னென்ன விவரங்கள் இருக்குன்னா, நம்மளுடைய பேரு, கம்பெனியுடைய பேரு, அந்த பங்கோட முகமதிப்பு, ஃபேஸ் வேல்யூ, அதே அப்புறம் எத்தனை பங்குகள் இருக்கு, எந்த வருஷம் வாங்கினோம், இந்த மாதிரி விவரங்கள் தான் அந்த பங்கு சான்றுல இருக்கும். இதை டிமேட் ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும். டிமேட்னா டிமெட்டலைஸ் ஃபார்மேட். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு இந்த விவரங்கள்லாம் இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட 100 பங்கு வச்சிருக்கோம். இந்த பங்குகளை நம்ம வச்சிருக்கிறதால என்ன அர்த்தம்னு கேட்டேன். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் சொன்னால இதுல சொத்து ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், இன்னொரு பங்குன்னு இருக்கு இல்லையா. இந்த பங்குல என்ன அமௌண்ட்டோ அதுலதான் நமக்கு பங்கு இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து இந்த பங்குகளை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு சில வழிகள் இருக்கு. ஒண்ணு, பங்குனுடைய மதிப்பு. நீங்க வாங்குறத விட பங்குனுடைய மதிப்பு அதிகமா இருந்ததுன்னா அதை நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா, வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 2வது, லாப பங்கு. கம்பெனி தன்னுடைய லாபத்துல பங்குகள் உங்களுக்கு கொடுக்கும், அது ஒரு வகை. 3வது, போனஸ் ஷேர், பங்கு வெகுமதி கொடுக்கும், இனாமா. இந்த 3 வகையில நம்மளால அந்த பங்குலேருந்து நம்மளால லாபத்தை சம்பாதிக்க முடியும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பங்குனுடைய மதிப்பு. இந்த பங்குனுடைய மதிப்பு 2 வகையில மாறுபடும். ஒண்ணு, அந்த கம்பெனியோட வளர்ச்சி பொறுத்து. 2வது, சந்தையில இந்த பங்குக்கு, இந்த கம்பெனியோட பங்குக்கு வரவேற்பு எப்படி இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதை பொறுத்தும் அதனுடைய விலை மாறும். இப்போ ஷேர் வேல்யூ சொன்னாலே 3 வேல்யூ இருக்கு. 1 ஃபேஸ் வேல்யூ, 2 புக் வேல்யூ, 3வது மார்க்கெட் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூங்கிறது இந்த பங்கை முதலா IPOல நம்ம வெளியிடுவோம் இல்லையா, அப்போ இருந்த வேல்யூ. 2வது புக் வேல்யூங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இந்த கம்பெனி இந்த பேலன்ஸ் ஷீட்டை அறிக்கை தாக்கல் செய்வாங்க இல்லையா, அதுல அந்த ஈக்விட்டியில என்ன அமௌண்ட்டோ அதை நம்ம மொத்தம் ஷேர்ஸால வகுத்தோம்னா ஒரு வேல்யூ வரும், அதுதான் புக் வேல்யூ. 3வது மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூங்கிறது ஷேர் மார்க்கெட்ல இந்த பங்குக்கு என்ன ரேட்ல போகுது, அதுதான் மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ எதை பொறுத்ததுன்னா அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் அது நிர்ணயிக்கப்படுது. சரி, இப்போ இதுல இருந்து எப்படி சம்பாதிக்கலாம்? இப்போ முதல் வருஷம் நம்ம இந்த பங்கை 100 ரூபாய்க்கு வாங்கணும்.
5வது வருஷம் அது ஒரு கம்பெனி நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனியோட மார்க்கெட் மதிப்பு 400 ரூபாய். சரிங்களா? இப்போ இதோட வித்தியாசம் 300 ரூபாய். இங்க இதன் மூலமா இப்போ நம்ம இந்த பங்கை நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 30,000 ரூபாய். ரெண்டாவது லாப பங்கு. லாப பங்குனா என்னன்னா, நிறுவனம் தன்னுடைய லாபத்துல பங்கு பிரிச்சு கொடுக்கறது தான். அது எப்படி நடக்கும்னா 2 வகையா கொடுப்பாங்க. ஒண்ணு ரொக்கமா கொடுப்பாங்க, இன்னொன்னு பங்குகளா கொடுப்பாங்க. ரொக்கமா எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த வருஷம் லாபம் கிடைக்குது. அது 1 லட்சம் ஷேர் அதோட பங்குகள் வெளியே இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். கரெக்டா? இப்ப நம்ம 100 ஷேர் வச்சிருக்கனால நம்மளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் யாரு முடிவு பண்றதுன்னா, இது கம்பெனி தான் முடிவு பண்ணும், கொடுக்கறதா வேண்டாமான்னு. கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணா கூட அது வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறதா இல்ல அரையாண்டுக்கு ஒரு முறையா காலாண்டுக்கு ஒரு முறையாங்கிறது அந்த நிறுவனம் முடிவு பண்ணும். இரண்டாவது டிவிடெண்ட் வந்து ஸ்டாக் டிவிடெண்ட், பங்கு ஏதாவது கொடுப்பாங்க. இப்ப இந்த மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கோட ரேட் வந்து 200 ரூபான்னு இருந்ததுன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த 200 ரூபாய் மதிப்புள்ள 5 ஷேர் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப மூணாவது பங்கு வெகுமதி. இது என்னன்னா, கிட்டத்தட்ட இனாமா ஃப்ரீயா கொடுக்கற ஷேர்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 100 ஷேர் இருக்கு, அதோட முக மதிப்பு 100 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ இந்த நிறுவனம் 1:1 போனஸ் அறிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட ஒரு பங்கு இருந்ததுன்னா இன்னொரு பங்கு உங்களுக்கு இனாமா கொடுப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட 100 பங்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு இனாமா இன்னொரு 100 பங்கு கிடைக்கும். இப்போ மொத்தம் 200 பங்கு. இங்க அந்த முக மதிப்பும் மாறாது. ஸோ 200 பங்குகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதுவே 2:1னா நீங்க ஒரு பங்கு வச்சிருந்தீங்கன்னா 2 பங்கு இனாமா கிடைக்கும். அதே 4:1னா நீங்க ஒரு பங்கு வச்சிருந்தீங்கன்னா 4 பங்கு இனாமா கிடைக்கும். சரி, இதுல இந்த ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த பங்குகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஷேர் ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறுவனம் செயல்படுத்துற ஒரு செயல்பாடு. இது எதனால செய்யுதுன்னா, இப்போ இந்த நிறுவனத்துடைய ஷேர் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சாதாரண முதலீட்டாளர்களால அதில் வாங்க முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பங்குகளை உடைச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா பங்கோட மதிப்பு குறைஞ்சிடும். ஆனா மொத்த கேபிடலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாறாது. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் பங்குகள் இந்த கம்பெனியோட பங்குகள் வெளியே இருக்கு இல்லையா, அதோட முக மதிப்பு 100 ரூபாய். இப்ப ஸ்பிளிட்ன்ற பேர்ல 2:1 2:1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, ஒரு பங்கை 2ஆ உடைப்பாங்க. அப்படி உடைச்சாக்கா இப்போ மொத்தம் அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளவுன்னா 2 லட்சம் பங்கு இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்கும், இந்த ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய் இருந்ததுல இது 2ஆ உடைச்சனால 50 ரூபாவா மாறிடுச்சு. அதுவே 3:1னா ஒரு பங்கை 3ஆ பிரிப்பாங்க. அப்போ அதோட ஃபேஸ் வேல்யூ 33 ரூபாய் குறையும். அதுவே 3:2 அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 பங்கை 3ஆ பிரிப்பாங்க. இப்படிதான் இந்த ஷேர் ஸ்பிளிட்னு கொண்டு வருது. இதுவே இப்போ கம்பெனியோட ஷேரு ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் அதிகப்படுத்தணும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ஸ்பிளிட்னு செய்வாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா 2 லட்சம் பங்கு இருந்ததுன்னா 1 லட்சமா குறைக்கிறது. அந்த மாதிரி 2 பங்கை சேர்த்து ஒன்னாக்கிடுவாங்க. இதனால முதலீட்டாளர்களுக்கு பெருசா எந்த நஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்து இது பண்ண. இப்போ நம்மகிட்ட ஒரு உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு 100 ஷேர் இருக்குதுன்னா அது ஃபேஸ் வேல்யூ 100 ரூபா இருந்தது. இப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸ்பிளிட் பண்ணா என்ன ஆகும், ஃபேஸ் வேல்யூ குறைஞ்சிருமா. இப்போ 100 ஷேர் இருக்கு, அதுக்கு ஒவ்வொரு ஷேருக்கு 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூன்னா 10,000 ரூபாய் மதிப்பு இல்லையா. இங்க ஸ்பிளிட் பண்ணால ஃபேஸ் வேல்யூ 50 குறையுது. அப்போ 100 ஷேர் இன்ட்டு 50னா 5,000 தான் அதோட மதிப்பு. அதை ஈடுகட்டுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு 100 ஷேர் கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்மகிட்ட 200 ஷேர் இருக்கு, 50 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ. இப்ப கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். அதே போல 3:1 கொடுப்பாங்க, 10:1 இதெல்லாம் வந்து கம்பெனி முடிவு பண்றதுதான். உங்களுக்கு இந்த பங்குகளுடைய அடிப்படையான கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு கடன் பத்திரங்கள், அதாவது பாண்ட்ஸ்னா என்ன, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.